என்னுடைய கவனத்தை வச்சு நான் சம்பாதிச்சுதான் என் வீட்டுல செஞ்சிருக்கேன். இல்லை வந்து எனக்குன்னு செய்யறதுக்கு யாரும் இல்லை. நான் இருக்கிறேன். அந்த அமர்ந்த இடம் உமது தந்தையாரின் இல்லம் அப்பா. உமது தந்தையாரின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு எமக்கு பணி செய்ய யாரும் இல்லை என்று உரைப்பது எவ்வாறு? அமர்ந்திருப்பவன் உலகை ஆளும் ஈசனுடைய இடப்புறம் அமர்ந்திருக்கும் அம்பாளின் மைந்தன். அம்மைந்தனின் மைந்தனாக இருக்கும் அனைவருக்கும் உறுதுணை என்பது போன்ற பிரபஞ்ச ஆற்றலே உறுதுணை. எவரும் இல்லை என்று எவரும் நினைக்க வேண்டாம். அனைத்து உயிரினங்களுக்கும் ஐயனாக அப்பனாக அமர்ந்திருக்கும் பொன்னம் வளர்த்தவனின் மைந்தனாக யாம் இருக்கின்ற பொழுது உமக்கேன் கவலை? யாம் இருக்கின்றோம். சபைதனில் வந்து இனி எவரும் இல்லை என்கின்ற வார்த்தைகளை நீ கூற கூடாது என்று அர்த்தம். தொடர் அனைத்து சௌகரிய நிலைகளையும் சகல ஐஸ்வர்ய நிலைகளையும் பேர்கள் 16 அல்ல கோடான கோடி பேர்களையும் வழங்கும் சபை இச்சபை. 16 பேர்கள் என்று சொல்லித் தெரியும், கூறி தெரியும், படித்து தெரியும், பார்த்து தெரியும். ஆனால் அத்தனை பேர்களையும் ஒன்றாக பெறுகின்ற வீடு பேறு என்கின்ற அற்புதமான பேற்றினை கொடுக்கும் பேறுதலம் இது, பேறுகால தலம் இது. தான் பிறந்த பிறவி கடனை வேறு காலமாக விட்டுவிட்டு செல்கின்ற வேறு தலமப்பா இத்தலம். அகத்தியன் அமர்ந்திருக்கும் தலத்திற்கு வந்து எவரும் இல்லை என்ற கூற்று வேண்டாம். அது வெறும் மானிடர்கள் அறியாது இறை அறியாது அவனை அறியாது கூறுகின்ற கூற்று மைந்தன். அற்புதமாக அகத்தியன் சபையில் அகத்தியன் இருக்கிறார். அகத்தியனின் சித்தன், அகத்தியனின் சீடன், உமது குரு அமர்ந்திருக்கும். எத்தகைய சூழலிலும் உமது மன அமைதி இல்லாது விளைவிப்பால் அது ஓடுகின்ற நிலைகளிலும் சித்தனோடு நீ உரையாடி உமது உரையாடலில் சித்தனது உரையாடலில் உங்களுடைய சாந்தி, உங்களுடைய மன சாந்தி பெற்று வளம் வர அகத்தியை நாம் எல்லாசி வளர்கிறோம். கூறும் நிலை கூற்று நிலை அது ஆழ்நிலை கூற்றாக அகத்தியன் கூறும் கூற்று. அது அடித்தளத்திலிருந்து அகத்தியன் கூறும் கூற்று. ஆதி கைலாய இறை பேழையை திறந்து வைத்து அகத்தியன் ஆழ்ந்து பார்த்து கூறும் கூற்று சிவக்கூற்று. சிவத்திடமிருந்து ஒரு ஆசி பெற்றபின் அதுக்கு மறு ஆசி உண்டா? சிவம் கூறிய பிறகு மறு ஆசி உண்டா? சிவம் ஆசி கூறிய பின் அவ்வாசிகளை மாற்றுவதற்கு கூட எவருக்கும் உச்சிதமில்லை, உண்மை இல்லை. ஆகவே சிவம் கூறும் ஆசியாக அகத்தியன் கூறும். நீர் நமது பணி நிலையின் பொழுதும் நமது உறவாளர்கள் எவரோடு உறவாடுகின்ற பொழுதும் அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உமது உலகத்தில் வைத்துக் கொண்டு பணியாற்றுகின்ற பொழுதும் உமது உடல் இருப்பவள் உமது தந்தை அகத்தியன் நிலைகளை நீர் உணர்ந்து இக்காலங்களில் வழிபட நிலை பெற நாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இதுபோன்று அருள் நிலை காட்டும் அற்புத திருநிலையை காண இயலா சபை இச்சபை. இச்சபை போல் எச்சபையும் காண இயலா நிலைகளை பெற்றுவிட்ட நீர் எவரும் இல்லை என்ற அவ்வார்த்தையை அக்கூற்றினை அகத்தியன் முன் உரைக்காது அமர்க நல்ல ஆற்றலோடு ரணம் நீங்கி இச்சபை விட்டு அகழலாம் என்று நான் அகத்தியன் உரைத்து அமர்கிறேன்.